கோவையில் தேசிய அளவிலான குதிரை ஏற்ற பந்தயம் வரும் 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தியாவில் உள்ள 6 மாநிலங்களில் இருந்து வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இக்வெயின் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து இக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீக் என்னும் குதிரையேற்ற போட்டிகளை கோவையில் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இது குறித்த விளம்பர பலகை வெளியீட்டு விழா கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள அலெக்சாண்டர் இக்வெஸ்டேரியன் கிளப் பகுதியில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி அமைப்பின் தமிழ்நாடு தலைவர் சக்தி பாலாஜி மற்றும் இக்வெயின் ஸ்போர்ட்ஸ் இந்தியா அமைப்பின் இயக்குநர் பாரதி கூறுகையில், கோவை மாவட்டம் வெள்ளானைப்பட்டி அருகே உள்ள மூலப்பாளையம் எனும் இடத்தில் வரும் ஜூலை 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தேசிய அளவிலான குதிரையேற்ற போட்டிகள் நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள இந்தியாவில் உள்ள கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்காளம், கோவா, தமிழ்நாடு என 6 மாநிலங்களில் உள்ள குதிரையேற்ற வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். கலந்து கொள்ளும் வீரர்களுக்கு குதிரை தடை தாண்டுதல் போட்டிகள் 110 சென்டிமீட்டர் மற்றும் 120 சென்டிமீட்டர் என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெறும். சர்வதேச குதிரையேற்ற கூட்டமைப்பின் அங்கீகாரம் பெற்ற நடுவர்கள் கரண்தீப் மற்றும் சமீர் நடுவர்களாக செயல்படுவார்கள் எனவும் தெரிவித்தனர். மேலும் இதன் துவக்க விழாவில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆர். ஆசா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைக்க உள்ளார் எனவும், விழா அரங்கில் பொதுமக்கள் சுமார் 2000 பேர் முதல் 3000 பேர் இதனை இலவசமாக கண்டுகளிக்கலாம் எனவும் தெரிவித்தனர். மேலும் கூடுதல் சிறப்பாக போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு இறுதி நாளில் கேரளா மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்துல் ரஹ்மான் விருதுகளையும் பரிசுகளையும் வழங்க உள்ளதாக தெரிவித்தனர். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மார்வல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் சாரு குரூப் ஆஃப் இண்டக்ஷன்ஸ் தலைவர் சாமியப்பன் ஆகியோர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து ஈக்வெஸ்ட்ரியன் சாம்பியன்ஸ் லீகோட இது நடக்குது, ப்ரெஸ் மீட் இருக்குது, அது பேசலான்னு தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்வெஸ்ட்ரியன் சாம்பியன் லீக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லீக் விச் இஸ் கோயிங் டு பி த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் டைமாக கோயம்புத்தூரில் நம்ம பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா ஃபெடரேஷன் வந்து இண்டிஜினஸ் ஹார்ஸ் சொசைட்டி ரெண்டும் கம்பைன் பண்ணி அது ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் ஏ. ராஜா வந்து இது ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஜூலை 4, 5, 6 3 நாள் நடக்குது. 3 டே ஈவெண்ட்டாக நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இனாகரல் ஈவெண்ட்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து இட்ஸ் ஷோ ஜம்பிங் ஈவெண்ட் 2 நாள் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 டீம்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் 6 பிளேயர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வந்து 110 சென்டிமீட்டர்ஸ் அண்ட் 120 சென்டிமீட்டர்ஸ் 2 கேட்டகரி இதில் இருக்குது. ஸோ இதோட பாயிண்ட் சிஸ்டம் வந்து 2 கேட்டகரியும் அக்ரிகேட் பண்ணி, ஸோ யார் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் நம்ம ப்ரைஸ் நம்ம இது பண்ணுறோம். ஸோ இதோட ஜட்ஜிங் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா FIA ஸ்டாண்டர்டில் இருக்க 2 ஜட்ஜஸும் நம்மளோட ஒலிம்பியன் இந்தியாவை ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்ட் பண்ணி 2000 சிட்னியில் வந்து பண்ணார். ஸோ அவரும் அந்த ஜட்ஜிங் பேனலில் இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பிளேயர்ஸோட இது பார்த்தீங்கன்னா 2 ஏஷியன் கேம்ஸ் அட்டென்ட் பண்ண பிளேயர்ஸும், ஒருத்தர் வந்து இந்தியாவுக்காக ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்பில் வந்து கோச்சாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒரு பிளேயர் வந்து ஏஷியன் சாம்பியன்ஷிப் கப்பில் நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்கள தான் கீ பிளேயர்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கேரளாலேருந்து வராங்க. ஸோ ஆடியன்ஸ் வந்து 2000 to 3000 பப்ளிக் வந்து நம்ம வரக்கூடிய இதுக்கு ஃபெசிலிட்டிஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இது அதுக்கு உண்டான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், வாட்டரிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஸ்டாண்டர்டில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ எப்படி டீம்ஸ் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் இந்த ஷோ ஜம்பிங் வந்து எப்படி பிக்கெஸ்ட் அண்ட் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் நம்ம சொல்கிறோம்னா, இது வந்து நம்ம IPL ஃபார்மேட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் நம்ம வந்து ஒவ்வொரு கம்பெனிஸ் எடுத்து நம்ம பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம சொல்கிறோம். நம்ம ஃப்ரீ டிக்கெட்ஸ் இந்த ஈவெண்ட்டுக்கு வர பார்ட்டிசிபேஷன் அத்தனை பேருக்கும் ஃப்ரீ டிக்கெட்ஸ் இருக்குது. இதில் டிக்கெட்ஸ் வந்து ஆன்லைனில் ticketbricks.comல வந்து we are issuing the tickets. ஸோ இன்கேஸ் நேரில் வந்தாங்கனாலும் they have spot book registration, they can come in. இதில் ஸோ வென்யூ வந்து பார்த்தீங்கன்னா மோலப்பாளையம்ல பிசைட் ஈக்வெஸ்ட்ரியன் கிரஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ரைடிங் ஸ்கூல், அங்கே வென்யூவாக நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்.